வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, லைவ் டெஸ்ட் 22 என்ன டாபிக் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்கள் பேசிக்ஸ் நம்பர்ஸை வச்சு லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கான ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஜீரோ இஸ், ஜீரோவின் தலைகீழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க என்ன ஆன்சர் வரும்ன்றது. ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் டி இன்ஃபைனிட்டி, ஆப்ஷன் டி தலைகீழி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பர், எல்லாரும் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நமக்கான ஆன்சர் என்ன? அப்போ கரெக்டான ஆன்சர் ஜீரோக்கு வந்து தலைகீழி கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜீரோக்கு வந்து ரெசிப்ரோக்கலே கிடையாது. ஓகேங்களா, நமக்கான இரண்டாவது கொஸ்டின் பார்த்தலாங்களா? பார்த்துக்கோங்க, ஆன்சர் தலைகீழி கிடையாது. நமக்கான இரண்டாவது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. த கியூப் ஆஃப் அன் ஆட் நேச்சுரல் நம்பர் இஸ், ஒற்றை இயல் எண்களின் கணம் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒற்றை இயல் எண்கள்னா என்ன? 1, 3, 5 அப்படின்றதெல்லாம் ஒற்றை எண்கள். இதோட கணம் அப்படின்னா கியூப் வேல்யூ கேட்குறாங்க. கியூப் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? பகா எண் பிரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏல. ஆப்ஷன் பியில் இரட்டை எண் ஈவன் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சியில் ஒற்றை எண் ஆட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டியில் போத் ஈவன் ஆர் ஆட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இரட்டை எண் அல்லது ஒற்றை எண், ஈவன் நம்பர் ஆட் நம்பர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். லைவ் சாட்ல சொல்லுங்க, ஈஸியாக தான் இருக்கு. ஸோ 1 கியூபோட வேல்யூ என்ன? 1. அதே மாதிரி 3 கியூபோட வேல்யூ என்ன? 27. 5 கியூபோட வேல்யூ என்ன? 125. அப்போ லாஸ்ட்ல என்ன நம்பர்ல முடிஞ்சிருக்கு பாருங்க? ஆட் நம்பர்ஸ்ல முடிஞ்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆட் நம்பர் ஒற்றை எண்கள்ல முடிஞ்சிருக்கு. ஸோ எப்பயுமே ஒற்றை எண்களோட கணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக தான் இருக்க போகுது. அதே மாதிரி இரட்டை இயலெண்களுக்கு என்ன வரும்? ஓகேங்களா, இரட்டை இயலெண்களுக்கு என்ன வரும்? ஓகேங்களா, இரட்டை இயலெண்களுக்கு என்ன வரும்ன்றத சாட்டில் சொல்லுங்க. ரொம்பவே சிம்பிள். இரட்டை இயலெண்கள்ங்கிறது என்ன? 2, 4, 6 அப்படின்ற நம்பர்ஸ் எல்லாமே இதோட கணங்களோடது எப்படி முடியும்? எண்ட் வித் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 கியூபோட வேல்யூ என்ன? 8. 4 கியூபோட வேல்யூ என்ன? 64. 6 கியூபோட வேல்யூ என்ன? 216. கரெக்ட்டுங்களா? அப்போ என் வித் என்ன நம்பரோட எண்டா இருக்கு? ஈவன் நம்பரோட முடிஞ்சிருக்கு. அப்போ இரட்டை எண்ணோட முடிஞ்சிருக்கு. இதே ஒற்றை எண்களுக்கு கேட்டிருந்தாங்கன்னா ஒற்றை எண் தான் வரப்போகுது. இரட்டை எண்களுக்கு கேட்டாங்கன்னா ஆன்சர் இரட்டை எண் தான் வரப்போகுது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான தேர்டு கொஸ்டின் போயிடலாங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. நமக்கான தேர்டு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் பார்த்துக்கோங்க. நமக்கான தேர்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ரெசிப்ரோக்கல் ஆஃப் -7/9, -7/9 தலைகீழி. தலைகீழிங்கிறது ஒன்றுமே இல்லை, அது அப்படியே தலைகீழாக மாற்றிருங்க. இப்போ தலைகீழாக மாற்றினா என்ன கிடைக்கும்? 9/7. மைனஸ் வருமா சார்னா கண்டிப்பாக முன்னாடி மைனஸ் இருக்குனால மைனஸ் வந்தே தீரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தானே, ஈஸி தானே. பாருங்க, ஆப்ஷன் பின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, உங்களுக்கான ஃபோர்த் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. 10 ஸ்கொயர் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் ஸ்கொயர்டு என்பது எதற்கு சமம்னு கேட்டு ஆப்ஷன்ல பாருங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு 1 மீட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர். கரெக்ட்டுங்களா? 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டர் ஸ்கொயர்னா ஒன்றும் இல்லை, மீட்டரையும் மல்டிப்ளை பண்ணி தான் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? ஒரு டைம் 100ஆல் பெருக்குனா சென்டிமீட்டரால் மாறும், இன்னொரு டைம் 100ஆல் பெருக்குனா சென்டிமீட்டர் ஸ்கொயர்டால் மாறும். கரெக்ட்டுங்களா? அப்போ 100 × 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்டில் இருக்கிறது சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு மாறிடும். 1 × 1 × 1 என்ன வரும்? 1 தான் வரப்போகுது. எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோஸ் அப்படியே தூக்கி பிளேஸ் பண்ணிடுங்க. 5 ஜீரோ இருக்குது. ஸோ அந்த 5 ஜீரோவை பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன? 2, 4, 5. 5 ஜீரோவை பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,00,000 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, 2, 4, 5 ஆப்ஷன் டீன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் டீன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்பவே சிம்பிள். நமக்கான ஃபிஃப்த் சம் பார்த்துருங்களா? நமக்கான ஃபிஃப்த் சம் பாருங்க. இந்த ஃபோர்த் சம்மோட ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் டிக்கு இருக்கு. ஓகேங்களா, ஃபோர்த் சம் பாருங்க. சாரி, ஃபிஃப்த் சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? f1 = 1, f2 = 3 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் நமக்கு வேணாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? ஃபிஃப்த் டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஃபிபனோசி சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. முதல் உறுப்பு 1, இரண்டாவது உறுப்பு 3. இந்த முதல் உறுப்பையும் இரண்டாவது உறுப்பையும் கூட்டி தான் நமக்கான மூன்றாவது உறுப்பு கொண்டு வந்திருப்பாங்க. 1 + 3 4 அப்படின்றத நமக்கான மூணாவது உறுப்பு. இந்த ரெண்டாவது உறுப்பையும் மூணாவது உறுப்பையும் நமக்கு கூட்டினா நாலாவது உறுப்பு கிடைக்கும். 3 + 4 7 அப்படின்றத நமக்கான நாலாவது உறுப்பு. இந்த ஃபோர்த் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் கூட்டினா நமக்கு ஃபிஃப்த் டேர்ம், அதாவது ஐந்தாவது உறுப்பு கிடைக்கும். 4 + 7 11 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன்
டி என்பது தான் சரியான விடை. இந்த ஃபங்ஷன்லாம் வேணாங்க. ஓகேங்களா? பாருங்க அந்த ஃபங்ஷன் போட்டு அதே வேல்யூ தான் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம சிம்பிளா அடிஷன் கன்சிக்யூட்டிவ் நம்பர வந்து கன்சிக்யூட்டிவ் டேர்ம வந்து ஆட் பண்ணாலே போதும். இதே மாரி தான் நம்மளோட 6த் சம் இருக்கு. 6த் சம் பாருங்க. ஃபிபனோசி சீரிஸ் அப்படின்றத தெளிவா குடுத்துட்டாங்க. குடுத்துட்டு இந்த ஏ இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. இந்த ஏ இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரணும்? அதுக்கு முன்னாடி இருக்க 2 நம்பர வந்து ஆட் பண்ணா, அதான் நமக்கான ஏவோட வேல்யூவா இருக்க போது. 5 + 8 13 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 5 + 8 13 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஃபிபனோசி சீரிஸ் வந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம கூட்டினா 3 டேர்ம் கிடைக்கும். அதே மாரி செகண்ட் டேர்மையும் 3 டேர்மையும் கூட்டினீங்கன்னா 4த் டேர்ம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம ஆட் பண்ணி நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க தான் ஃபிபனோசி சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நமக்கான 7த் சம் போயிருவாங்களா? நமக்கான 7த் சம் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க? 3 ஆல் வகுபடக்கூடிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. த நம்பர் டிவிசிபிள் பை 3ன்னு கேட்டிருக்காங்க. குடுத்திருக்க ஆப்ஷன்ல எந்த நம்பர் வந்து 3ஆல டிவைட் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3ஓட டிவிசிபிலிட்டியும் 9ஓட டிவிசிபிலிட்டியும் சேம். நமக்கு குடுத்திருக்க நம்பர்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து 12 அப்படின்ற நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இந்த நம்பர் வந்து 3ஆல வகுபடுமா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம்னா, நமக்கு 2 நம்பர் இருக்குங்களா? 2 தனித்தனி நம்பர் இருக்குங்களா? அதுவும் மொத்தமா 12ன்னு சொல்ட்டாங்க. இந்த 12ல 2 தனித்தனி டிஜிட் இருக்கு. அந்த தனித்தனி டிஜிட்ஸ கூட்டுங்க. கூட்டும்போது என்ன கிடைக்கும்? 3 அப்படின்றது கிடைக்குமா? இந்த வர்ற ஆன்ஸர 3ஆல எக்ஸாக்ட்டா டிவைட் ஆச்சுன்னா, அந்த நம்பர் எல்லாமே 3ஆல டிவைட் ஆகும். இதே தான் நமக்கு 9ஓட டிவிசிபிலிட்டியும். எப்படி சார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18 அப்படின்ற நம்பர எடுத்துக்கிறேன். இதுல 2 தனித்தனியான டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ, இந்த 2 நம்பரை கூட்டிருங்க. கூட்டுனா என்ன வரும்? 9 அப்படின்ற நம்பர் வரும். நமக்கு 9ஓட டிவிசிபிலிட்டி அப்படின்னா, 9ஆல எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும். ஸோ, 2க்கோட டிவிசிபிலிட்டி சேம். ஆனா, எந்த நம்பரால எடுக்கிறோமோ, அந்த நம்பரால வகுக்கணும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு அப்ப ஆன்சர் என்ன அப்படின்றத இந்நேரம் கமெண்ட்ல சொல்லியிருப்பீங்க. நம்ம கான்செப்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஆப்ஷன் ஏ வருமானா? வராது. ஆப்ஷன் பி வருமானா? வராது. எல்லாமே ஈவன் நம்பர்ஸா இருக்கு. ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வராது. அதே மாரி ஆப்ஷன் சி பாருங்க 3, 3ன்ற நம்பர்லாம் அடிச்சு விட்டுருங்க. 3, 3ன்ற நம்பர்லாம் அடிச்சு விட்டா பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க. 1 + 1 2 அப்படின்ற நம்பர் வந்து பேலன்ஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி வராது. ஆப்ஷன் டி அப்படின்றது ஆன்சர். 1 + 1 3 அடிச்சு விட்டுருங்க. 1 + 2 3 1 + 2 3 1 + 2 3 1 + 2 3 2 + 1 3 அப்போ கூட்டம்போது அந்த தனித்தனி டிஜிட்ட கூட்டம்போது 3 அல்லது 3ஓட மடங்கு 3ஓட மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா, அந்த நம்பர் வந்து கண்டிப்பா எக்ஸாக்ட்டா 3ஆல டிவைட் ஆகும். அப்படி பார்க்குறப்போ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டில இருக்கு. ஓகேங்களா? அவங்க தெளிவா எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு நம்பரையும் ஆட் பண்ணி போட்டுருக்காங்க. ஓகேங்களா? நம்ம 2, 2 டிஜிட் எடுத்தாலும் நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க 3, 3, 3, 3ன்றத விட்டுருங்க. 3, 3ன்றத விட்டுறலாம். 1 + 2 1 + 1 2 அப்படின்றது கிடைக்கும். இப்ப 2ன்றது 3ஆல எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகாது. அவங்க 26ன்னு போட்டுருக்காங்க. அப்ப 8 × 3 24. அந்த பேலன்ஸ் இருக்க 2 தான் நமக்கு 3ஆல அடிபடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி தான் 2ஓட டிவிசிபிலிட்டியும் பார்க்கும்போது 6 × 3 18 ஒரே ஒரு 2 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால தான் 20 வந்து 3ஆல வகுபடாது. அதே மாரி 46 3ஆல வகுபடாது. 15 அப்படின்ற நம்பர் வந்து 3ஆல வகுபடும். நம்ம சிம்பிளா என்ன சொன்னோம்? கூட்டுறப்போ 3 வந்துச்சுன்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. பேலன்ஸ் இருக்க நம்பர் மட்டும் பேலன்ஸ் இருந்தா 3ஆல வகுபடாது. பேலன்ஸ் இல்லைன்னா எக்ஸாக்ட்டா 3ஆல வகுபடும் அப்படின்றத சொன்னோம். நமக்கான 8த் கொஸ்டின் பார்த்தலாமா? நமக்கான 8த் கொஸ்டின்ல பாருங்க என்ன குடுத்திருக்காங்க? ஒரு டெர்ம் குடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? 2, 5, 8, x 2, 3, 7 என்ற எண் வந்து 11ஆல எக்ஸாக்ட்டா வகுபடுமா? அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. லைவ் சாட்ல சொல்லுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு வந்து நமக்கு ஒரு நம்பர் வந்து 11ஆல வகுபட்டுச்சுன்னா, அது வந்து 1 அந்த நம்பர நம்ம ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது 0 ஆர் 11 ஆர் 11ஓட மல்டிபிள் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த நம்பர் வந்து எக்ஸாக்ட்டா 11னால வகுபடும். இந்த இடத்துல பாருங்க 1 இருக்கு, 7 இருக்கு, 9 இருக்கு. இதெல்லாம் 9 11ஓட டிவிசிபிலிட்டி ரூலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ல இந்த இடத்துல எக்ஸ்க்கு அப்ளை பண்றப்போ எந்த நம்பர் அப்ளை பண்ணணும்னு தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அந்த நம்பர் என்ன சொன்னோம்? 11னால வகுபடுறதுங்கிறது 0 அல்லது 11 அல்லது 11ஓட மடங்கா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்ப இந்த இடத்துல 0 மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்ஸருக்கு வந்து கண்டிப்பா 0 தான் வரப்போகுது. ஓகேங்களா? எப்படி சார் சொல்றீங்கன்னா, ஈக்குவல் இந்த டேர்ம வந்து நம்ம சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம்ல எழுதுறப்போ ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு 0 வரணும், அல்லது 11 வரணும், அல்லது 11ஓட மடங்கு வரணும். அப்படி பார்க்குறப்போ நமக்கு 11 இல்ல ஆப்ஷன்ல, 11ஓட மடங்கு இல்ல. 0 மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆன்ஸர் வந்து 0 அப்படின்றத டைரக்ட்டா போட்டுறலாம். ஓகேங்களா? நமக்கான 9த் கொஸ்டின் போயிரலாங்களா?
நமக்கான 9த் கொஸ்டின் பாருங்க. ரொம்பவே சிம்பிள். என்ன குடுத்துருக்காங்க, 9 என்ற எண்ணால் வகுபடக்கூடிய எண் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனையும் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி பாருங்களேன். சிம்ப்ளிஃபை பண்றப்போ, எந்த ஆப்ஷன் வந்து எக்ஸாக்ட்டா 9ஆல வகுபடும் அப்படின்றது தான் கொஸ்டின். கரெக்ட்டுங்களா? எந்த ஆப்ஷன் வகுபடும்? இந்நேரம் எல்லாரும் செக் பண்ணியிருப்பீங்க. என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் டி அப்படின்ற நம்பர் மட்டும் தான் 9ஆல வகுபடும். எப்படி சார் அப்படின்னா, 9 அப்படின்ற நம்பர் வந்து 9ஆல எக்ஸாக்ட்டா வகுபடும். 1 + 8 9. அப்ப இந்த 2 நம்பர் வந்து 9ஆல வகுபடும். 6 + 4 10, 10 + 4 14, 14 + 3 17, 17 + 1 18. அப்ப இந்த நம்பர கூட்டும்போது நமக்கு 18ன்னு வருது. 18 வந்து எக்ஸாக்ட்டா 9ஆல டிவைட் ஆகும். அப்ப இந்த நம்பர் எல்லாமே வந்து 9ஆல டிவைட் ஆகக்கூடிய எண்கள் தான். மத்த நம்பர்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 9ஆல வகுபட கூடாத எண்களா தான் இருக்கும். 9ஆல வகுபடாத எண்களா தான் இருக்கப்போது. ஸோ, ஆப்ஷன் டி அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பார்த்துருவோங்களா? நமக்கான அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்துருக்காங்க? த ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர். 2 அடுத்தடுத்த எண்களின் பெருக்கல் பலன். அதாவது ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த நம்பருக்கு நெக்ஸ்ட் வரப்போற நம்பர் என்ன? ஒரு நம்பர கூட்டுனா நமக்கான அடுத்த நம்பர் வந்துரும். இந்த 2 நம்பர பெருக்கும்போது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 4032 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்க? அந்த எண். அந்த எண்ணுங்கிறத நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அந்த எண் வந்து என்ன அப்படின்றத தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நல்லா நோட் பண்ணுங்க. இங்க கடைசியில என்ன நம்பர் இருக்கு? 2 அப்படின்ற நம்பர் இருக்கு. அப்போ நம்ம எக்ஸ்ன்ற நம்பரையும் எக்ஸ் பிளஸ் 1ன்ற நம்பரையும் மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு அந்த நம்பர் எதுல முடியணும்? 2 அப்படின்ற நம்பர்ல முடியணும். அப்படி ஆப்ஷனை வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 4யும் 5யும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 20ன்னு கிடைக்கும். என்ன நம்பர்ல முடிஞ்சிருக்கு? 0ல முடிஞ்சிருக்கு. அப்ப 2ல முடியல. அப்போ ஆப்ஷன் பி கட்டு. அதே மாதிரி டி பாருங்க. 2 × 3 6. 2ல முடிஞ்சிருக்கணும். 6ல முடிஞ்சிருக்கு. ஆப்ஷன் டி கட்டு. ஆனா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி 2ம் பாருங்களேன். மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 1 × 2 2ன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ வரலாம். 4 × 3 12ன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ 2 முடிஞ்சிருக்கு. வரலாம். அப்ப 2 ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. என்ன சார் பண்ணலாம்னா 2யும் சிம்பிளா மல்டிப்ளை பண்ணி பார்த்துருங்க. 61யும் 62யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3782ன்னு கிடைக்குங்க. இதே இது 63யும் 64யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கான ஆன்சர் 4032 அப்படின்றது கிடைக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி என்பது தான் விடை. பெரும்பாலும் வந்து நமக்கு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ற மாதிரி தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சிலே ஆன்சர் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பார்த்துருவோங்களா? 11வது சம் பார்த்துருவோங்களா? நமக்கான 11வது சம்ல என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. 3 அடுத்தடுத்த எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் வந்து 2030னா, அதோட மைய மதிப்பு சென்டர் நம்பர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஸ்கொயர் ஆஃப் த 3 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் இஸ் 2030. வாட் இஸ் த மிடில் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன லைவ்ல சொல்லுங்க. லைவ்ல கமெண்ட் பண்ணுங்க. லைவ் சாட்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். என்ன ஆன்சர் வரும்? பாருங்க கீழ எக்ஸ்ப்ளனேஷன் நான் காமிச்சர்றேன். என்ன ஆப்ஷன் வந்திருக்கு பாருங்க. 26 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. எப்படி சார் சால்வ் பண்ணியிருக்காங்க? 3 அடுத்தடுத்த இயலெண்கள்ன்றப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? எக்ஸ்ன்ற ஒரு இயலெண். அப்போ அது கூட 1 ஆட் பண்ணா நமக்கான அடுத்த இயலெண் கிடைக்கும். இந்த 1 கூட இன்னொரு 1 ஆட் பண்ணா நமக்கோட 3 இயலெண் கிடைக்கும். இதோட வர்க்கம்னு சொல்லியிருக்காங்க. வர்க்கம்னா என்ன? ஸ்கொயர் பண்ணும். ஸ்கொயர் பண்றாங்க. ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றாங்க. ஏன்னா கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் பண்றப்ப நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? 2030 வரணும். அப்ப a + b த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப என்ன ஃபார்முலா? a² + b² + 2ab அத அப்ளை பண்றாங்க. அப்ப x² மட்டும் தனியா வந்துரும். x + 1 த ஹோல் ஸ்கொயர்க்கு என்ன வரும்? x² + 1 + 2x அப்படின்றது வரும். அதே மாதிரி x² + 2²க்கு x² + 4 + 4x அப்படின்றது வரும். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 2030க்கு ஈக்குவலா இருக்கும். இதில நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது x², 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 3 x² இருக்கு. ஸோ ஆட் பண்ணும்போது 3x²ன்னு கிடைக்கும். பிளஸ் எக்ஸ் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. 4x + 2xன்னு இருக்கு. அப்ப ஆட் பண்ணும்போது 6xன்னு கிடைக்கும். அதே மாரி நம்பர் பாருங்க. 1 + 4 5 அப்படின்றது இருக்கும். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 2030க்கு ஈக்குவலா இருக்கு. இங்க இருக்க +5 வந்து அங்கிட்டு போகும்போது மைனஸ்ல போயிரும். அப்ப 3x² + 6x ஓட வேல்யூ என்ன? 2025 அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? 2025 அப்படின்றதை எடுத்துக்கலாம். இந்த 3x², 6xல இருந்து நான் என்ன காமனா எடுக்கிறேன்னா, 3ன்ற நம்பர காமனா எடுக்கிறேன். 3ன்ற நம்பர காமனா எடுத்தா என்ன கிடைக்கும்? x² + 2xன்றது இருக்கும். இந்த 3 வந்து ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது டிவிஷன்ல போயிரும். டிவைட் பண்றப்போ 675ன்றது கிடைச்சிருக்கு. இந்த x², 2xல இருந்து x காமனா எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? x × x + 2ன்னு கிடைக்கும். அப்போ ஒரு நம்பர் அதே நம்பரோட 2 ஆட் பண்ண நம்பர மல்டிப்ளை பண்றாங்க. 25 × 25 625ன்னு கிடைக்கும். அது கூட 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 25 ஒரு 2 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு 50 கிடைக்கும். 50 ஆட் பண்ணோம்னா நமக்கு 675ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா? அப்போ 25 × 27 மல்டிப்ளை பண்ணும்போது 675ன்னு கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம்?
25 அப்படின்ற வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மிடில் நம்பர்னு கேட்டிருக்காங்க. மிடில்ங்கிறது எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் பிளஸ் 2. இதில மிடில் நம்பர்ங்கிறது என்ன? எக்ஸ் பிளஸ் 1. அப்ப எக்ஸ்ங்கிறது 25. அது கூட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 26 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கான 12த் சம் பார்த்துடலாங்களா? ரொம்பவே சிம்பிள் தானே. இதே மாரி தான் 12த் சம் என்ன குடுத்துருக்காங்க, 4 அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் மிகை முழுக்களின் கூடுதல் வந்து 1284னா, அதில மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 அடுத்தடுத்த நம்பர்ன்றப்போ நான் முதல் நம்பர வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 2வது எண்ண வந்து எக்ஸ் பிளஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஈவன் நம்பர்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ்க்கு பதிலா நம்ம 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 2, 2 பிளஸ் 2 4. அடுத்தடுத்த நம்பர் போகும்போ 2 2ஆ கூட்டிக்கோங்க. எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் 6 அப்படின்ற 4 நம்பர் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கூட்ட சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கூட்டுறப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? 1284 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வச்சுக்கலாம். எவ்வளோ எக்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். 4 நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ 4எக்ஸ்ன்னு வரப்போகுது. பேலன்ஸ் இருக்க நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 6 + 4 10, 10 + 2 12. அப்போ ப்ளஸ் 12. இதோட வேல்யூ தான் எவ்வளோ? 1284. இங்க இருக்க ப்ளஸ் 12 ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது என்னவா மாறிரும்? மைனஸா போயிரும். அப்போ 4x = 12 மைனஸ் பண்ணிருங்க. 12 மைனஸ் பண்ணா 1272 அப்படின்றது கிடைக்கும். இங்க இருக்க 4ஆல டிவைட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். 1 நாள் 4, 3 × 4 12. 7ல எத்தன நாள் இருக்கும்? ஒரே ஒரு நாள் மட்டும் தான் இருக்கும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3. 8 × 4 8 × 4 32. அப்போ அதில மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம மிகச்சிறிய எண்ங்கிறது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 318 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? எந்த ஆன்சர் இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். ஆப்ஷன் பில இருக்கு. ஓகேங்களா? நமக்கான 13த் சம் 13வது சம் பார்த்துடுறாங்களா? 13வது சம்ல என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்க்கண்ட எண்களில் முழு கன எண் எது? விச் நம்பர் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான். எந்த நம்பர்? ஆப்ஷன் ஏ கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ வருமா? ஆப்ஷன் பி வருமா? ஆப்ஷன் சி வருமா? அப்படின்றத செக் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. லைவ் சாட்ல சொல்லுங்க. ரொம்பவே சிம்பிள். 36 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர்ட். அப்போ இது முழு கனமான வர்க்கம். 10 ஸ்கொயர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 100. இதுவும் முழு கனமானா இல்ல. 75 அப்படின்றது ஸ்கொயர் நம்பர் இல்ல, கியூப் நம்பர் இல்ல. அப்ப கட்டு. 512 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 8ஓட கியூப் வேல்யூ தான் 512. ஸோ சிம்பிளா கன எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி 512 தான் கரெக்ட். ஓகேங்களா? நமக்கான 14th சம். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 எக்ஸ் பவர் 12 எக்ஸ் ஒய் பவர் 6 இசட் பவர் 14 கொடுத்துருக்காங்க. 217 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 17ஓட ஸ்கொயர் வேல்யூ அப்படின்றது தான் 289. 217 சொல்லிட்டனோ சாரி 289. ஓகே சார், இந்த டேர்ம் இருக்கு. இந்த டேர்ம்ல பவர்ல வந்து நம்பர் கொடுத்துருக்காங்களே, அப்போ எப்படி சார் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கிறதுனா, அங்க என்ன பவர் கொடுத்துருக்காங்களோ அதை 2ஆல டிவைட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. எக்ஸ் பவர் 12ன்னு கொடுத்துருக்காங்களா, 12ல பாதி என்ன? அதாவது 12 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 6 அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி ஒய் பவர் 6ன்னு கொடுத்துருக்காங்க. 6 2ஆல் கட் பண்ணீங்கன்னா ஒய் கியூப் அப்படின்றது கிடைக்கும். அதாவது 17 அப்படின்ற நம்பர் கண்டுபிடிச்சாலே ஆன்சருக்கு வந்து ஆப்ஷன் ஏன்னு டக்குன்னு போட்டிருக்கலாம். அதே மாதிரி இசட்டுங்கிறது 14 கொடுத்துருக்காங்க. 14ல பாதி 7 அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சிம்பிளா நம்ம நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தாலே நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். சிம்பிள். ஓகேங்களா? 17 அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 17 எக்ஸ் பவர் 6 ஒய் கியூப் இசட் பவர் 7 அப்படின்றதா ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, லைவ்ல அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, ரூட்டுக்குள்ள வேல்யூ குடுத்துருக்காங்க. √5 + கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் = 4ன்னு குடுத்துருக்காங்க. நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் ரூட்ட கட் பண்றேன். ஸ்கொயர் ரூட்ட கட் பண்ணோம்னா என்ன பண்ணும்? ஈக்குவல் டு அந்த சைடு வந்து போயிரும். ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ஸ்கொயரா போகும். அப்ப 5 + கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் = 3 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன? 9. இங்க இருக்க +5 அங்கிட்டு கொண்டு போயிறேன். +5 அங்கிட்டு போச்சுன்னா மைனஸா போகும். அப்ப கியூப் ரூட் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் = 9ல இருந்து 5 போச்சுன்னா 4 அப்படின்றது கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க இருக்க கியூப் ரூட்ங்கிறது ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது கியூபா போகும். அப்ப எக்ஸ் = 4 கியூப்னு கிடைக்கும். 4 கியூபோட வேல்யூ என்ன? 64 அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். ஆப்ஷன் ஏ அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். பாருங்க எக்ஸ்பிளனேஷன் அதே தான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இருபடி மூலம் அப்படின்றத எடுத்திருக்காங்க. இருபடி எடுத்திருக்காங்க. இருபடி மூலம்னா ரூட் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கான 16th சம் பாருங்க. 3 times of t minus 3 equal to 5 times of 2t plus 1 எனில் t ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. -2 + 2 -3 + 3 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ 1 இந்த 4 ஆப்ஷன்ல இருந்து தான் ஆன்சர் வரப்போகுது. அப்போ என்ன பண்ணிடலாம்? இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 3 times of t minus 3 × 3 9 which is equal to 5 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10 times of t plus
5 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இங்க இருக்க +3t அங்கிட்டும், +5 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தா மைனஸ்ல மாறும். அப்ப 10tல இருந்து 3tய மைனஸ் பண்ணா 7t அப்படின்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இங்க இருக்க +5 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா மைனஸ்ல வரும். அப்ப மைனஸ் 9 + 4 14 சாரி 9 + 5 14 அப்படின்றது கிடைக்கும். t யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ 7ஆல கட் பண்றேன். 1 7 7 2 × 7 14. அப்ப t யோட வேல்யூ என்ன? -2 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கு. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான 17th சம் போயிரலாங்களா? நமக்கான 17வது கொஸ்டின் பாருங்க. 17வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 37 1/2 என்ற கலப்பு பின்னத்தில் எவ்வளவு 1/8 என்ற பின்னம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளா என்ன பண்றீங்க, இந்த 2 வேல்யூ டிவைட் பண்ணீங்கனாலே நமக்கு எவ்வளோ பின்னம் இருக்குன்றது தெரிஞ்சிரும். இது கலப்பு பின்னத்தில இருக்கு. ஸோ பின்னமா மாத்திரலாம். எப்படி சார் மாத்தலாம் அப்படின்னா 37 1/2ன்னு குடுத்துருக்காங்களா, இந்த 2 37ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 74ன்னு கிடைக்கும். மேல இருக்க நம்பரால ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணா 75ன்னு கிடைக்கும். டிவைடட் பை என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர போட்டுருங்க. அப்ப 75/2யும் 1/8யும் டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த 1/8 அப்படியே தலைகீழா மாத்துனா எப்படி கிடைக்கும்? மல்டிப்ளிகேஷன்ல போகும். இன்ட்ல வர்றப்போ அப்படியே தலைகீழா போயிரும். ஓகேங்களா? அப்ப 8/1 அப்படின்றது இருக்குங்க. இந்த 2ஆல அடிக்கிறேன். 1 2 2 4 × 2 8. இப்ப 75 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் 2 × 75 150. இப்ப 150 2ஆல மல்டிப்ளை பண்ணா 4 × 75ன்னு கிடைக்கும். 300 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? யாரெல்லாம் ஆப்ஷன் ஏ சொன்னீங்களோ உங்களுக்கெல்லாம் ஃபயர்ங்க. ஓகேங்களா? ஃபயர் சிம்பிள் ஹார்ட் எனக்கு குடுத்துர்றேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நமக்கான 18வது கொஸ்டின் பார்த்துருங்களா? அதே ப்ரொசீஜர் தான் குடுத்துருப்பாங்க. பிரச்சனையே இல்ல. நானே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். இதுல என்ன கேட்டிருக்காங்க? 1/3 ஆஃப் 1/2 ஆஃப் 1/5 ஆஃப் x ஈக்குவல் டு 15 அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? இங்க இருக்க டிவிஷன்ல இருக்க வேல்யூ எல்லாம் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன்ல கொண்டு போயிரலாம். எப்படி? இங்க கீழ என்னென்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிருங்க. 15 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2 5 × 2 10 10 × 3 30. அப்போ 30 15ஆல மல்டிப்ளை பண்ணணும். நான் என்ன பண்றேன்? 15 3ஆல மல்டிப்ளை பண்றேன். 3ஆல மல்டிப்ளை பண்ணா 15 × 3 45 அப்படின்றது கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? 15 × 3 45. ஒரு 0 இருக்கு. அந்த ஒரு 0 போட்டு விட்டுருங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நமக்கான 19வது கேள்விக்கு போயிரலாங்க. ரொம்பவே சிம்பிள். என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. 15 நாற்காலியின் விலை 7500னா 12,000க்கு வந்து எத்தனை நாற்காலி வாங்கியிருப்பீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு நாற்காலியோட எண்ணிக்கை கூட கூட அந்த நாற்காலியோட பிரைஸும் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கும். அது வாங்குற பிரைஸ் வந்து நமக்கு கூட்டிட்டு போயிருக்கும். அப்ப இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனா இருக்கு. சிம்பிளா 15 நாற்காலிக்கு 7500னா 12,000க்கு வந்து எவ்வளவு நாற்காலி வாங்குறோம் அப்படின்றத எழுதிடலாம். ஓகேங்களா? சிம்பிளா டிவைட் தான் பண்ண போறேன். கிராஸ்ல இருந்தா மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? கிராஸ்ல இருந்தா மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். நான் என்ன பண்றேன்? நேருக்கு நேர் இருக்கிறத சிம்ப்ளை பண்றேன். 7500ல இருக்க 2 ஜீரோவையும் 12,000ல இருக்க 2 ஜீரோவையும் அடிச்சு விட்டுறேன். நெக்ஸ்ட் 15யும் 75 அடிக்கிறேன். 15ஆல அடிக்கிறேன். ஒரு 15 15 5 × 15 75ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? 5யும் 120 அடிக்கிறேன். ஒரு 5 5 2 × 5 10 பேலன்ஸ் 2. அப்ப 20ன்னு மாறிரும். 4 × 5 20. அப்ப 24 நாற்காலிகள வந்து நமக்கு 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம். ஆப்ஷன் ஏ அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம லைவோட கடைசி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்துருக்காங்க? 16 உடன் எந்த எண்ணை கூட்டினால்? அப்ப 16ன்ற ஒரு நம்பரோட ஒரு எண்ண ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் வந்து என்னன்னு தெரியாது. அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 2 நம்பர் கூட்டுறப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? -31 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்கிறப்போ எந்த நம்பர கூட்டுறீங்க அப்படின்றத கொஸ்டின கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ +16 இருக்கிறத ஈக்குவல் டு ஆன்சர் கொண்டு போனா மைனஸ்ல போகும். அப்ப -31 -16 2 டேர்ம்லயும் மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ காமன் எடுத்தா 31 + 16ன்னு கிடைக்கும். மைனஸ முன்னாடி வச்சுக்கோங்க. 31யும் 16 கூட்டினா 47 அப்படின்றது கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 47 அப்படின்றதா -47 அப்படின்றது ஆன்சர். ஏன்னா ஆப்ஷன் சில பாருங்க +47 குடுத்துருக்காங்க. மறக்காம அந்த மைனஸ மட்டும் போடாம விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தாங்க இந்த கொஸ்டின் எல்லாமே. -47 அப்படின்றது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம லைவ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து ஃபயர் சிம்பல மட்டும் குடுத்துருங்க. இதே மாரி இந்த வீடியோஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சாய்ஸ் அகாடமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற லைவ்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இதே மாரி அடுத்த ஒரு லைவ் உடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க் யூ.